ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்திலேயே நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற வகையில் இருக்கக்கூடிய ரொம்ப அரிய வகை அபூர்வமான மரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மரத்தோட பேர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது செக்கோட்ரா டிராகன் ட்ரீ. இந்த மரத்தை பாருங்களேன், பார்க்குறதுக்கு அம்ப்ரெல்லா மாதிரி, அதாவது கொடை மாதிரியான வடிவத்தில் இருக்கும். அதாவது ஃபேரிடேல் மூவிஸ்லலாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி மரங்க இது. இதில் உள்ள ரொம்பவும் வினோதமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா மனுஷங்களுக்கெல்லாம் எப்படி ரத்தம் வருமோ அதே மாதிரி இந்த மரத்துக்கும் ரத்தம் வருமாங்க. ஆக்சுவலாக ஏதாவது ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா வெள்ளை நிறத்தில் ஒரு திரவம் வடியும் இல்லையா, ஆனால் இந்த மரத்தில் சிகப்பு நிறத்தில் அந்த திரவம் வடியுமா. அது பார்க்குறதுக்கு மனுஷங்களுடைய பிளட் மாதிரியே இருக்குமா. இந்த ஒரு பிளட் மாதிரியான திரவம் யூனிக்கான மெடிசினல் ப்ராப்பர்ட்டி கொண்டது. நிறைய விதமான நோய்களுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அதாவது முக்கியமாக அல்சர், டயரியா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதை ஒரு மெடிசனாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வயலின் இருக்கும் தெரியுமா, வயலினை வார்னிஷ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு திரவத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த மரம் எல்லா இடத்துலையுமே கிடையாதுங்க. ஏமன் நாட்டில் மட்டும்தான் இந்த மரம் இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் ஏமன் நாட்டுடைய தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மரம் வளருமா. மற்ற இடத்துல கொண்டு போய் வச்சாலும் இந்த மரம் அந்த அளவுக்கு வளராதாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டெட்லி ட்ரீ. இந்த இடத்த பாருங்களேன். முதல்ல இந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறதுக்கே ரொம்ப திகிலூட்டுற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த இடத்துல தண்ணியினுடைய வரத்து கட்டாகி 600 வருஷம் ஆகிருச்சு. அதனால் இந்த இடத்துல தண்ணிக்கு பஞ்சம் ஏற்பட்டு இங்கே இருந்த மரங்கள் எல்லாமே பட்டு போயிடுச்சுங்க. இப்போ இந்த இடத்துல செழிப்பாக வளர்ந்த மரங்களுடைய ஸ்கெலிட்டன் மாதிரியான ரீமைன்ஸை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மங்கி பாட் ட்ரீ. இந்த மரத்தை பாருங்களேன், ஒரே ஒரு மரம் போதும் ரொம்ப தூரத்துக்கு நமக்கு நிழல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை நம்ம நாட்டிலையும் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ஆனால் இதனுடைய நேட்டிவ்னு பார்த்தா சமானியா சாமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்த் அமெரிக்காவில் மட்டும்தான் இந்த மரங்கள் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மரங்களை பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மரம் ரொம்பவே படர்ந்து விரிஞ்சு காணப்படுறதுனால நிழலுக்காக நிறைய இடங்களில் வளர்க்கப்படுது. இதனுடைய ஓவரால் டயமீட்டர் மட்டுமே கிட்டத்தட்ட 200 அடி இருக்குமாங்க. இந்த மரங்களுடைய தண்டுகளை ஈஸியாக கார்விங் பண்ண முடியறதுனால நிறைய அழகு பொருட்களை இந்த மரத்துல இருந்து தயாரிக்கிறாங்க. முக்கியமாக பவுல்ஸ், பிளேட்ஸ் இது எல்லாத்தையுமே தயாரிக்கிறாங்க. பொதுவாக இது எல்லாத்தையுமே ஹவாயில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் அதிகமாக சேல் பண்ணுறாங்களாம். இதில் அவரைக்காய் மாதிரியான நீளமான காய்கள் காய்க்கும். இந்த காய்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கேட்டலில் மாடுகளுக்கு சாப்பிட்றதுக்கு தீவனமாக கொடுக்குறாங்க. இதில் பிங்க் கலரில் ஒரு ஃப்ளவர் பூக்குங்க. இந்த பூக்கள் அதுக்கப்புறமா சாப்பிடக்கூடிய சின்ன சீட்ஸாக மாறும். கிட்டத்தட்ட 4-8 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வார்ம் ட்ரீ. மரக்கட்டைகளை இந்த மாதிரி பிளந்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே நீளமான இந்த மாதிரி புழு மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு உயிரினத்தை பார்க்க முடியும். இந்த வார்ம்ஸ் எல்லாத்தையும் ஷிப் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இது கடலில் மட்டும்தான் வாழக்கூடியதாங்க. இந்த புழுவுடைய உடலமைப்பு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இது எப்படியும் மரக்கட்டைகளை தொலைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே உயிர் வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய உடம்புல டைனி ஷெல்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான டைனி ஷெல்ஸை வச்சு தான் மரக்கட்டைகளை தொலை போட்டு அதுக்குள்ளே பதுங்கி வாழுமாங்க. சில இடங்களில் இந்த புழுக்களை சாப்பிட்றாங்க, சில இடங்களில் ராவா அப்படியே சாப்பிடுவாங்க, ஒரு சில இடங்களில் இதை சமைச்சு சாப்பிட்றாங்க. முக்கியமாக இந்த உணவை சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் சாப்பிட்றாங்களாம். இதுக்கு ஷிப் வார்ம்ஸ் அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னா, கடலில் ரொம்ப நாளாக கிடக்கக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த ஷிப்ஸ் எல்லாத்தையும் மரக்கட்டைகள் மூலமாக செஞ்சுருப்பாங்க. இந்த ஷிப்ஸினுடைய மரக்கட்டைகளை தொலைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே போகிறதுனால இந்த கப்பல்கள் உடனே டேமேஜ் ஆகிரும். அதனால தான் இதுக்கு ஷிப் வார்ம்ஸ் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. ஸோ கடலில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு ஒரு எதிரி அப்படின்னா இந்த புழுக்களை தான் சொல்கிறாங்க. பொதுவாக லேண்டில் இருக்கக்கூடிய மரப்பொருட்களை கரையான் எப்படி அரிக்குமோ அதே மாதிரி கடலில் இருக்கக்கூடிய ஷிப்ஸ் மரக்கட்டைகளால் ஆன எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை சீக்கிரமாக டேமேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஷிப் வார்ம்ஸ் போதுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ட்ராவலர்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மரம் பார்க்குறதுக்கு வாழை மரம் மாதிரியே இருக்குங்க. இதனுடைய இலைகள்லாம் பாருங்களேன், அப்படியே வாழை மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் மாதிரியே இருக்கும். ஆனால் காத்தாடி மாதிரி, அதாவது ஃபேன் மாதிரி அகன்ற வடிவத்தில் இந்த வாழை மரத்தினுடைய இலைகள் காணப்படுது. ஆக்சுவலாக இது மடகாஸ்கரில் மட்டும்தான் அதிகமாக காணப்படும். ஆனால் அழகுக்காக பல நாடுகளுக்கு இந்த மரங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. பேட்ஸினுடைய டெய்ல் மாதிரியான அமைப்பில் இதனுடைய இலைகள் இருக்குமாங்க. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 10 அடி வரைக்கும் நீளத்தில் வளரக்கூடியது. இதனுடைய முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தா இது மழை தண்ணியை அதிகமாக சேகரித்து வச்சுக்குமாங்க. இந்த இலைகளுடைய அடிப்பகுதியில் தண்டு மாதிரி இருக்கும். இந்த இடத்த நம்ம உடைச்சோம் அப்படின்னா அதில் வாட்டர் சோர்ஸ் இருக்கும். நிறைய டிராவலர்ஸ், எக்ஸ்ப்ளோரர்ஸ் அவங்களுடைய உடம்பை ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மரத்துல இருந்து இலையை ஒடிச்சு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிப்பாங்களாம். அதாவது மேன் விசஸ் வைல்டில் பியர் கிரில்ஸ் எப்படி காட்டுக்குள்ளே போயிட்டு சர்வை பண்ணுவாரோ அப்படிதான் சர்வைவல் திங்ஸ்க்காக வாட்டர் சோர்ஸாக இந்த ஒரு மரத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நாடுகளில் இந்த மரத்தினுடைய இலைகளை வச்சு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, சில ரிச்சுவல்ஸில் பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மரத்தை நான் நேரில் பார்த்துருக்குறேன். நீங்களும் நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தி பேபாப் ட்ரீ. இந்த மரம் இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 பழமையான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6000 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மரத்தை எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியாது. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஐலாண்டான மடகாஸ்கர்லையும் ஆஸ்திரேலியாலையும் மட்டும்தான் இந்த மரங்கள் அதிகமாக இருக்குமாங்க. ஆனால் இப்போ இந்த மரங்கள்லாம் அழிஞ்சு வரக்கூடிய மரமாக ஆகிடுச்சு. அதனால் மடகாஸ்கருடைய கவர்மெண்ட் இந்த மரத்தை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி இந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இந்த மரம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குது. அதாவது மழை பெய்கிற சமயத்தில் இந்த மரம் அதிகமான தண்ணியை கிட்டத்தட்ட 1000 லிட்டருக்கும் மேலேயே தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமாங்க. இந்த மரம் எந்த அளவுக்கு தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்குதோ அந்த அளவுக்கு அதனுடைய ட்ரங்க், அதாவது மரத்தண்டு பெருசாகிக்கிட்டே போகுமா. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மரங்கள்லாம் 6000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம் பழமையானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில காடுகளில் வாழக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், ஏன் மனுஷங்க கூட அவங்களுடைய வாழ்விடமாக இந்த மரத்தை உருமாற்றியிருக்காங்க. அதாவது இந்த மரத்தில் நடுவில் துளை மாதிரி போட்டு அதில் வாழவும் செஞ்சுருக்காங்க. ஆப்பிரிக்காவில் தண்ணி இல்லாத பஞ்சமான வறண்ட நேரத்தில் இந்த மரத்தில் துளை போட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை மக்கள் குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பயன்பாடுகளுக்காகவும் அக்ரிகல்ச்சரல் லேண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மரங்களை அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த மரம் அழிஞ்சு வந்துட்டு இருக்கு. இதில் ஒரு வினோதமான காய் காய்க்குங்க. இது சாப்பிடக்கூடியது. பார்க்குறதுக்கு கிட்னி ஷேப்பில் ட்ரை ஃப்ரூட்டாக இருக்கும். இதை நிறைய பேர் ஜூஸஸ்க்காகவும் அவங்களுடைய சமையல்லையும் பயன்படுத்துகிறாங்களாம். இந்த மாதிரியான மரம் நம்ம இந்தியாலையும் இருக்குது. அதாவது இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் SAV அப்படிங்கிற ஒரு பழமையான ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் கூட இந்த ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை பிரிட்டிஷார்ஸ் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரதீக்ஷா அவங்களுடைய நேமை கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய நேம் சொல்லிட்டேன். ரெகுலராக வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடப்படணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.